الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் 13 தராவிகளை முடித்துவிட்டு 13ஆம் நோன்பில் அமர்ந்திருக்கின்றோம். 14வது தராவியில் இன்று இரவு ஓதப்படவிருக்கின்ற சூறாக்களில் ஒரு சூரா சூரத்துல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு சூறாவும் ஓதப்படவிருக்கிறது. அந்த சூறாவின் துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்கள் யார், வெற்றி பெற்ற முஃமின்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அவர்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள், இன்னும் வீணான காரியங்களில் ஈடுபடவே மாட்டார்கள். செல்போன் நோண்டுறது, தேவையில்லாம இன்டர்நெட்டுக்கு போய் நோண்டுறது, இந்த மாதிரி வீணாக சினிமா பாட்டு கேட்கறது, வீணான எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். கிரிக்கெட் பார்க்கறது, உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரி வீணான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், இன்னும் அவர்கள் ஜகாத்தை சரியாக வழங்கி விடுவார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், இன்னும் அவர்கள் தங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற முஃமின்களின் அடையாளங்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிடும் பொழுது, முதல் அடையாளமாக அல்லாஹ் தஆலா இறையச்சத்தோடு தொழுவார்கள் என்று சொல்றார். வெற்றி அடைந்த இறை நம்பிக்கையாளர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவதற்கான நிபந்தனைகளில் முதல் நிபந்தனையாக அல்லாஹ் வைப்பது இறையச்சத்தோடு தொழுவது. ஒரு முஃமின் இறையச்சத்தோடு ஓர்மையாக தொழ ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வெற்றி அடைவார்கள். இந்த ஒரு உறுதி நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். தொழுகையின் மூலமாக, இறையச்சமுள்ள தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று எதையும் சாதிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் பள்ளிவாசலுக்குள் வரும் பொழுதே எப்படி வர வேண்டும் என்றால், உலாயிக மா கான லஹும் யதுகுலுஹா இல்லா ஹாயிஃபின், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாகவே தவிர பள்ளிக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறார். அவர்கள் பள்ளிக்குள் வரும் பொழுது எப்படி வர வேண்டும் என்றால், என்னை அஞ்சியவர்களாகத்தான் அவர்கள் பள்ளிக்குள் நுழைய வேண்டும், இறையச்சத்தோடு பள்ளிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தொழுகையில் இறையச்சம் என்பது நம்மில் எந்த அளவிற்கு இருக்கிறது? ஹதீஸில் வருகின்றது, இந்த உம்மத்திடம் இருக்கக்கூடிய நற்காரியங்களில் சன்னமாக ஒன்றொன்றாக எடுக்கப்படும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி எடுக்கப்படுகின்ற உயர் பண்புகளில் முதலாவதாக எடுக்கப்படுவது தொழுகையில் உள்ள உள்ளச்சம் என்று சொன்னார். இன்ன
அவ்வளு ஷைஇன் யர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்ம அல் குஷூஉ. இந்த உம்மத்தினர்களிடமிருந்து உயர்த்தப்படுகின்ற நற்காரியங்களில் முதன்மையானது உள்ளச்சம். எந்த அளவிற்கு என்றால் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஹத்தா லா தரா ஃபீஹா காஷியன். எந்த அளவிற்கு என்றால் தொழுகின்ற அந்த கூட்டத்தார்களில் இறையச்சத்தோடு தொழுத ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். இன்று நாம் தொழுது முடித்து விடுகிறோம், ஒரு முறை கூட அல்லாஹ் நினைச்சுப்பாங்க, ஆனா தொழுது முடிச்சாச்சு. ஆனால் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடையில் இருக்கும் பொழுது, தொழில்துறையில் இருக்கும் பொழுது, உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது, மனைவி மக்களோடு இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டிய நாம் தொழுகையில் கூட அல்லாஹ்வை நினைப்பதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! ஹதீஸ்கள்ல குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை அற்று தொழுகையில் நிற்பது யாருடைய அடையாளம் என்றால் முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு உண்மையான முஸ்லிமுடைய தொழுகை இப்படி இருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ் வஹுவ ஹாதிஊஹும். நிச்சயமாக நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவன்தான் அவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஏமாற்ற முஸ்லிம் மாதிரி நடிச்சு அல்லாஹ் ஏமாற்ற முடியுமா? முடியாது. அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வைதா காமு இல ஸலாத்தி, தொழுகைக்கு என்று வந்து நின்றால் காமு குஸாலா, சோம்பேறிகளாக வந்து நிற்பார்கள். யுராஊனன் நாஸ், அவர்களுடைய நோக்கம் என்ன? தொழுகையாளி என்பது காட்டுவதுதான் நோக்கம். என்னையும் இந்த முகல்லாட தொழுகையாளி நினைக்கணுமா இல்லையா? நான் பள்ளிக்கு போய் தொழுவாட்டி என்ன செய்வாங்க என்றால் தொழுவது இல்லைன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு போய் தொழுதா தொழுகையாளின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு காட்டுவது, வலாயல் குருனல்லா, அல்லாஹ்வின் சிந்தனையே இல்லாமல் தொழுது விட்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றான், ஃபவைலுல் முஸல்லி அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்கள் தொழுகைகளில் கவனக்குறைவாக இருக்கின்ற தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றார். அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகின்றார்களே தவிர இறையச்சம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அல்லாஹுஸ் ஸலாத், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தொழுகையை வீணடிப்பார்கள். என்ன செய்வாங்க? தொழுகையை வீணடிப்பார்கள். வத்தபஉ ஷஹவாத், தொழுகையை வீணாக்குவார்கள். ஆனால் மனோ இச்சையான எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார்கள். ஆசை, எல்லா ஆசையும் நிறைவேற்றுவாங்க, தொழுகையை விட்டுருவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸௌஃப யல்கௌன கையா, இப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகிவிட்டால் விரைவில் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள். நீங்க பார்க்கிறோம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்திற்கு மேல் துன்பம், ஒரு துன்பம் வந்து சென்றால் மற்றொரு துன்பம். இப்படி குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் துன்பங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பதை போன்றிருக்கிறது. அடுத்தடுத்த துன்பங்கள், நஷ்டங்கள். காரணம் என்ன? தொழுகையை வீணடித்து மனோ இச்சையான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதில் ஈடுபட்டு விடுவார்கள். பின்னால் வருகின்ற சமுதாயம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். கணியத்துக்குரியவர்களே, நான் மட்டும் கொஞ்சம் தொழுகையில கவனமா தொழுதுன்னு வைங்க, என்ன நடக்குது தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி அல்லாஹ்வை முன்னோக்கி நின்று விட்டால், லா யஸாலு அல்லாஹு அஸ்ஸ வஜல் முக்பிலன் அலல் அப்தி வஹுவ ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித். கவனத்தை அங்கும் இங்கும் திருப்பாமல் ஒரு மனிதன் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்று விட்டால் அல்லாஹ் அந்த அடியானை முன்னோக்க ஆரம்பித்து விடுகின்றான். யாருடைய கவனம் நமக்கு வருகிறது? அல்லாஹ் தன்னுடைய கவனத்தை திருப்பதே இல்லை. அல்லாஹ் நம்மை முன்னோக்குகிறான். அடுத்த ரசூல் சொல்றாங்க, இதுவரைக்கும்னா அவர் கவனத்தை வேறு பக்கம் திருப்பாதவரை. அவர் கவனத்தை எங்கோ திருப்பி விட்டால்
இன்சரஃப அன்ஹு, அல்லாஹ் அவரை விட்டு திருப்பி விடுகின்றான் தன்மை. நீங்க இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம தொழுகையில கவனத்தை அங்கையும் இங்கும் செல்வதை அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கோம். கவனம் எங்கெங்கயோ போகுது. சில சமயம் தக்பீர் கட்டி திராவிலாம் எங்கேயாவது போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுட்டே இருப்போம். நல்ல நல்ல சிந்தனைலாம் தொழுகையில ஒரு சில பேருக்கு. ஒருத்தர் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த காலத்துல பீரோ பேங்க்லாம் இல்லை இல்லையா, புதைச்சு வைப்பாங்க. காசு பணத்தை, வெள்ளி காசு, தங்க காசை எங்க புதைச்சோன்றதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்தாங்க, தொழுகையில எங்கெங்கயோ சுத்திட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இல்லாததெல்லாம் தொழுகை. ஹதீஸ்ல வருதா இல்லையா, பாங்கு சொன்னா ஷைத்தான் என்ன செய்யறான்? ஓடுறான். எப்படி ஓடுறான்? அவனுக்கு காற்று பெய்யுது, விரட்டு ஓடுறான், பயத்துல அடிச்சு ஓடுறான். எந்த அளவுனா காத்து பெய்யுது. இப்ப பாருங்க, ஷைத்தான் என்ன செய்யறான்? பாங்கு சொன்னா பள்ளியை விட்டு ஓடுறான். ஷைத்தானுக்கு நாம மாறு செய்யணும். என்ன செய்யணும்? நாம பள்ளியின் பக்கம் ஓடி வரணும். நாம அவனுக்கு ஒழு முடியும். நம்ம என்ன செய்யணும்? இதுதான் ஷைத்தானுக்கு மாறுறது. நான் சொல்ல வந்தது, அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஷைத்தான் ஓடுறான் பாங்கு சொல்லணும். ஆனா இகாமத் சொன்னோட என்ன செஞ்சிருவான்? வந்துடுவான். வந்துட்டு என்ன செய்வான்? அதை நினைச்சுப்பார், இது நினைச்சுப்பார், இது நினைச்சுப்பார்னு சொல்லி என்ன செய்வான்? இப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, தக்பீர் கட்டி இருக்கிறத தொழுவுங்க. சரி, அவரும் தக்பீர் கட்டி தொழுதுட்டார். தொழுது சலாம் சொல்லி சொன்னாரு, அது எங்க போச்சு ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ கவனக்குறை. உலக சிந்தனைகள் அப்படி மூழ்கி கிடக்கும். நாம இங்க சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? நாம என்ன நினைக்கிறோம்? அந்த சிந்தனை இந்த சிந்தனை வந்துச்சு, காணாமல் போன பொருள் கூட என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிருச்சு, தொழுகையில சிந்தனை வந்துச்சு நினைக்கிறோம். ஆனா என்ன கவலை வர்றது என்னன்னா, நாம கவனத்தை எங்கேயோ செலுத்தினா அல்லாஹ் நம்ம பக்கம் உள்ள கவனத்தை எடுத்துறானே. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ் நம்மளை முன்னோக்கிற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளை முன்னோக்கிட்டு இருக்கு. நாம எங்கேயாவது கவனம் செலுத்துறது அசால்ட்டா நினைக்கிறோம். ஆனா எது நம்மளை விட்டு போயிருது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முன்னோக்கிச்ச அந்த ரஹ்மத் அல்லாஹ் திருப்பி விட்டுறான்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரே முக்கியமான நபரை பார்க்க போறோம். அவரு நம்மளை பார்த்து பேசணும்னு நினைக்கிறோம். அவர் நம்மளை விட்டு எங்கேயாவது கவனத்தை திரும்பிட்டா கவலைப்படுறோம். என்ன, நம்ம அவரை போய் பார்க்க போறோம், நம்ம கிட்ட அவர் பேசவே இல்லை, அவர்கிட்ட பேசுறது அவர்கிட்ட பேசணும், நம்மள முகம் கொடுத்து என்ன செய்யல, பார்க்கல, பேசலன்னு கவலை வர்ற நமக்கு, நாம தொழுகையில கவனத்தை வேறு எங்காவது செலுத்தினால் அல்லாஹ் நம்மை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்பதை பற்றி உண்டான கவலை வரணும். கணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுகையில எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன செய்தி போகுது. என்ன அப்படின்னா, தொழுகையை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் சொல்லுங்க? சலாம் சொல்லி முடிக்கும். இந்த பக்கம் சலாம் சொல்றோம், அந்த பக்கம் சலாம் சொல்றோம். இந்த சலாம் யாருக்கு சொல்றோம்? யாருக்கு சொல்றோம்? அல்லாஹ். வலது பக்கத்தில் இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் மலக்குமார்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு. இடது பக்கம் இருக்கிற எல்லாருக்கும். இங்க ஒரு சின்ன கேள்வி, சலாம் எப்ப சொல்லுவோம்? சலாம் எப்ப சொல்லுவோம்? பார்த்தோன்னே சொல்லுவோம். அதான் பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு, அவருக்கு என்ன சலாம் சொல்லுவோம்? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சலாம் சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன்? பயான ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் உங்களை பார்க்கிறேன், பார்த்தோன்னே சலாம் சொல்லிட்டேன், பயான ஆரம்பிச்சிட்டேன். அப்ப சலாம் என்பது எப்பதான்? ஒரு நபரை பார்க்கும் போதுதான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப திடீர்னு உங்களுக்கு சலாம் சொல்லுவேன், பயன் பண்ணிட்டே இருக்கும்போது காலம் ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு சலாம் சொல்லுவேன், சொல்ல மாட்டோம். இடையில சலாம் சொல்ல மாட்டோம், பிரிச்சு போகும்போது வேணா சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன கேள்வினா, அவர் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாருல்ல, அவருக்கு என்னதுக்கு சலாம் சொல்லணும்? அவரை பார்த்தோம், முசாஃபா செஞ்சோம், அவர் நம்மளோட உட்காந்துட்டாரு, பேசிக்கிட்டே அப்படியே தொழுந்தோம், எதுக்கு அவருக்கு சலாம் சொல்லணும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் தெரியுங்களா? எப்ப தக்பீர் கட்டி தொட ஆரம்பிச்சோமோ முழு உலகத்தை மறந்து விட வேண்டும். பக்கத்துல யார் இருக்கான்னு கூட என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. தொழுகையை முடிக்கும் போதுதான் திருமணமே. அப்படி திரும்பும் போது யார் இருக்கா? இவங்க இருக்காங்க, ஆனா இந்த பக்கம் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க, சலாம் சொல்லுவோம். என்ன செய்யணும்? அந்த உலகத்தினுடைய கனெக்ஷன் அங்கதான் ஆரம்பிக்கும். தொழுகை தக்பீர் கட்டினா என்ன செஞ்சிடணும்? எல்லாம் கட்டாயம், முழு உலகம் கட்டாயம். பக்கத்துல யார் இருக்கான்றது கூட தெரியக்கூடாது. அதனாலதான் தொழுகையை முடிக்கும் போது என்ன செய்யணும்? சலாம் சொல்லுவோம். ஏன்னா இப்பதான் நமக்கு என்ன ஆரம்பிக்குது, இந்த மக்களோட பேசுறது, மக்களோட இருக்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அந்த அளவிற்கு கவனமாக தொழுகையில் இருக்க வேண்டிய நாம் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல யா புனைய என்னுடைய அருமை மகனை அனுசரணை மகன் ஈயாக்கவல் இஃபாத ஃபி ஸலா தொழுகையில் திரும்புவது அல்லது கவனத்தை எங்காவது செலுத்துவதை எச்சரிக்கின்றேன். ஃபைனல் இஃபாத ஃபி ஸலாத்தி ஹலகத்து தொழுகையில் அங்கும் கவனத்தை செலுத்துவது நமக்கு அழிவை தரும். ஏன்னா அல்லாஹ் தான் ரஹ்மத்தை எடுத்துறான். அப்ப அது கை சேதம் இல்லையா? ஹலகா அது நமக்கு ஏற்படக்கூடிய அழிவு என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது இது அபாமா ஹதகும் இலா ஸலாத்தி உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் ஃபலா யம்ஸஹில் ஹஸா அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள் அதை அகற்ற வேண்டாம். சில பேர் ஊதி தள்ளுவாங்க, சில பேர் இப்படி தள்ளுவாங்க. தள்ள வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்ன ரஹ்மத்து துவாஜிஹு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. எனவே என்ன செய்யாதீங்க, கற்களை அகற்றாதீர்கள். அப்படின்னு அர்த்தம், கற்களை நீங்கள் அகற்றுவதில் கவனம் செலுத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறதே அது தடைபடும். சிறு சிறு கற்களை அகற்றதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே தடைபடும். எனவே அந்த கற்களை அகற்றாதீர்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை இங்க விளக்கமா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கற்களை அகற்றுவதற்குல அது யார் அகற்றுவானா கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் அகற்றுவோம். தொழுகையில நான் இந்த மாதிரி இடத்துல நான் தொழ மாட்டேன். நான் யாரு, என் ட்ரெஸ் என்ன, தக்பீர் கட்டிட்டு என்ன செய்யறது, இப்படி 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 தட்டுறது பண்றது, நாங்களும் ரொம்ப சுத்தமா இருப்போம். இந்த மாதிரி இடத்துல நாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமை யாருக்கு இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி வேலையை தொழுகையிலே செய்வாங்க என்பதாக இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் விளக்குறாங்க. எனவேதான் தொழுகைக்கு வெளியே வேணா என்ன செய்யுங்க, கல் இருக்கு, குத்துது, முடியா இருக்குன்னு அகற்றி விடுங்க. தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டா எந்த வேலையும் செய்யாதீங்க. கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு சிறிய பையனை பார்த்து சொன்னாங்க, மகனே, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தொழுகையில மண் இருந்துச்சு, இந்த மண்ணு விட்டுதேன்னு தட்டினார். ரசூலுல்லாஹி அவர் பார்த்து சொன்னாங்க, தர்ரீப் வஜ்ஹக உன்னுடைய முகத்தில் மண் படியட்டும் சொன்னார். என்ன செய்யணும், முகத்துல மண் படட்டுமா, தொழுகையில் என்ன செய்யாத, தட்டி விடாத, உன்னுடைய முகத்தில் மண் படட்டும் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், தொழுகையில் கவனம் அங்கும் செல்கிறதே, இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அல்லது சில நபர்கள் லேசா அப்படி பார்க்கறாங்களே, இதை பத்தி என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்தி அடியானுடைய தொழுகையை ஷைத்தான் திருட்டுத்தனமாக பறித்து செல்கிறான். அவருக்கே தெரியல தொழுகை யார் பறிச்சு போயிட்டா, ஷைத்தான் பறிச்சுட்டு போயிட்டான் அவருடைய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில் திருடுபவன் தான் மிகவும் மோசமான திருடன் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, தொழுகையில திருட முடியுமா? இப்ப இருந்ததா கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப தொழுகைக்கு நைஸா செல்போன் என்ன செய்யறான், அடியில திருடுறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, தொழுகையில திருடுறதுன்னா என்ன, விலங்கை யார சொல்லாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த என்னது அங்க கேமராலாம் செட் பண்ணதுனால தெரிஞ்சிருச்சு, தொழுகையில கூட திருடுறாங்க. லேட்டா வர மாதிரி வந்து அப்படி நிக்கிற மாதிரி நின்று செல்போன் யாருக்கிட்ட இருக்கா அதை நின்று நைஸா எடுக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட திருடன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில் திருடுபவன் தான் மோசமான திருடன். சஹாபாக்கள் தக்பீர் கட்டிட்டோம், எப்படி நம்மளால திருட முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுதிம்மு ருகூஅஹா வலா சுஜூதஹா, அவர் ருகூவையும் பரிபூர்ணமாக செய்திருக்க மாட்டார், சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்திருக்க மாட்டார். இதுதான் தொழுகையில திருடுறது. இப்ப நமக்கு சின்ன விஷயத்தை விளங்க என்ன அப்படின்னா, தொழுகையில ருகூவை சரியா செய்யல, சஜ்தாவை சரியா செய்யல, சோம்பேறித்தனமா இருக்காரு. சில நபர்களை பார்க்கலாம், திராவியில என்ன செய்வாங்க, சலாம் கொடுத்துருவாங்க, அடுத்து எழுந்து நின்று இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார்ல, என்ன செய்ய மாட்டாங்க, தக்பீர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, லைசா பேசிட்டு இருப்பாங்க, எழுந்து நிற்பாங்க, இல்ல படுத்திருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டு அவர் ருகூக்கு ஃபர்ஸ்ட்ல போகும்போது என்ன செய்வாங்க, டபக்கு வருது. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து தொழுகையில் உள்ள சோம்பேறித்தனம். இது யாருடைய அடையாளம்? முனாஃபிக்குடைய அடையாளம். நல்லா பாருங்க. அப்ப இந்த மாதிரிலாம் செய்யறத திருடுன்னு சொல்லலாமா?
அப்படின்றத விளங்கல சஹாபாக்கள். இதை போய் ரசூலுல்லாஹ் திருடுன்னு சொல்லுவாங்களா அப்படின்றது விளங்காம தான் கேட்கிறாங்க. தொழுகையில திருடுறதுனா என்னது யார ரசூலுல்லாஹ் விளங்கல யார ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க ருக்குவையும் சஜ்தாவையும் சரியா செய்யாததுதான் என்னது தொழுகையில திருடுறது அப்படி கூட சொல்லல. மோசமான திருடுன்னாங்க. இதை எதை தொழுகை ஒழுங்கா தொழாட்டி வெறும் திருடல, திருடு என்பதே விளங்கல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மோசமான திருடு இதுதான்றாங்க. இதுக்கு விளங்க சொல்றாங்க. அது என்ன மோசமான திருடுனா, உலகத்துல சாதாரண திருடர்கள் இருக்காங்க இல்லையா, பொருளை மக்களுடைய பொருளை திருடுறாங்களே, இவர்கள் திருடுவதன் மூலமாக அதன் மூலம் அவர்கள் என்ன செய்யறாங்க, திருடப்பட்ட நபருக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு என்னது லாபம். இவர் தொழுகையை சரியா தொழுகையே இவருக்கு தான் லாபம் இருக்கா? எந்த லாபம் இல்லை. சரி திருடிட்டாரு, அதை ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா இல்லையா? ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா இல்லையா? முடியும். நைஸாக வீட்டே வச்சுட்டு வந்துடலாம். அல்லது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா இல்லையா? முடியும். மன்னிப்பு கேட்டார். அல்லது அவருடைய கையே வெட்டிட்டாங்க, கையை பிடிச்சி வெட்டிட்டாங்க, திருடல்ல வா அப்படின்னு கையை வெட்டிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாரு, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், தப்பிச்சிடலாம். ஆனா தொழுகையை பாழாக்கிட்டா நஷ்டமே நஷ்டம், ஒண்ணு பண்ண முடியும். சரி திருடுனா அவருக்கு நஷ்டம், தொழுகையை வீணடிச்சா யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். அப்ப மோசமான திருடு தானே. வெளியில பொருளை திருடுனா அவருக்கு நஷ்டம், ஒழுங்கா தொழுவாட்டி யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் ரொம்ப மோசமான திருடு, நமக்கு நாமே நஷ்டத்தை விளைவித்துக் கொள்வது என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத் ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத். தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி, என்னுடைய கண் குளிர்ச்சி எதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? தொழுகை. தொழுதால் என்னுடைய கண் குளிர்ச்சி அடைந்தது அப்படின்னா என்ன? இதை விளங்குறதுக்கு இன்னொரு செய்தியை விளங்குறதுல ஈஸியா விளங்க. குர்ஆன்ல வருது, நல்ல அடியார்கள், அல்லாஹ்வுடைய இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நெருக்கம் பெற்ற அடியார்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டே வரும்போது அவர்கள் மனைவி மக்களுக்காக துஆ செய்வாங்க. எப்படி துஆ செய்வாங்கன்னா, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களை, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்ன், என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு துஆ செய்வாங்க. இப்போ இந்த ஆயத்தை வர இந்த விளங்கலாம். மனைவி மக்களை கண் குளிர்ச்சியாக ஆக்குறதுனா என்ன? அவங்க ஐஸ் கட்டி ஆக்குறதா? எடுத்து கண்ணை வச்சா கண் குளிர்ச்சி ஆகிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் நான் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உன்னை வணங்கி கொண்டிருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு போறோம், இப்ப வீட்டுக்கு போறோம்ல, நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை தானே உட்காந்து செல்போன் எல்லாம் நோண்டல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நீங்க போய் பார்க்கும்போது எல்லாரும் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கும் உங்க கண் பார்க்கறது? இதான் கண் குளிர்ச்சி அப்படி வளர்ந்து இந்த நிலையில பார்க்க. ஆனா இன்னைக்கு என்னதான் வைத்திருச்சுனாரு, வேலைக்கு போகும்போது அப்பவும் டிவி ஓடிட்டு செல்போன் ஓடிட்டு இருக்காங்க, வேலையை முடிச்சுட்டு களைச்சி வீட்டுக்கு போறாரு, அப்பவும் செல்போன் ஓடிட்டு. கண் குளிர்ச்சி வைத்திருச்சலா இருக்கு. இப்ப அந்த கண் குளிர்ச்சியா என்ன? என்னுடைய மனைவி மக்களை நான் பார்க்கும் போது அவர்கள் உன்னை வணங்கி கொண்டிருக்கணும். அந்த நிலையில பார்த்தா எனக்கு கண் குளிர்ச்சியா அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவாங்க. இப்ப இங்க வாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கண் குளிர்ச்சி எதுல இருக்குன்றாங்க? தொழுகை. அது எப்படி ரசூலுல்லாஹ் கண் குளிர்ச்சி ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினா அல்லாஹ்வை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலையில பார்த்தா நம்முடைய கண்ணினா குளிர்ச்சி அடையுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினா அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை கண் குளிர்ச்சியா மாறிடுச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலையை நாம் ஏற்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீங்கள் தொழுங்கள். சரி, அது முடியல, அல்லாஹ் பார்க்கிறதா நினைக்க முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, அந்த அல்லாஹ் உங்களை பார்க்கறான்னு நினைங்க. இந்த நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், தொழுகை என்ன செஞ்சிடும்? இன்ஷா அல்லாஹ் உயிரோட்டம் உள்ள தொழுகை மாறிடுச்சு. சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறோம். நம்ம புருஷவாக இல்லையா, நிறைய துணி கடை, அந்த துணி கடையில ஒரு தடவை ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, ஒரு கவுண்டர்ல ஒரு துணி கேட்கிறாரு. நல்லா கவனிக்க, அந்த கவுண்டர்ல அந்த துணி இல்லை சொல்லிட்டாரு, நீங்க கேட்கிற துணி அந்த கவுண்டர்ல இருக்கு, அங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. நவுந்து போகும்போது சொல்றாரு, சார் சார் கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. இங்க இல்ல, அங்க போங்கன்னு சொன்னவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் இங்கே நில்லுங்க. அவருக்கு புரியல, ஏன் நீங்க சொல்றீங்க? ஓனர் வராரு,
கொஞ்ச நேரம் நில்லுங்க, துணியை காமிச்சுட்டே இருக்கேன். ஓனர் வராது, கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க, நான் சும்மா துணியை காமிக்கிறேன். அப்ப என்ன பயன்னா, ஓனர் வரும்போது நான் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பண்ற மாதிரி என்ன செய்யணும். இங்க சிந்திக்க வேண்டிய செய்தினா, ஒரு சாதாரண ஓனர் நம்மளை பார்க்கிறாருன்னு உடனே செயல்பாடு மாறுது. கேமரா பார்க்குதுன்னு உடனே செயல்பாடு மாறுது. அல்லாஹ் பார்க்கிறான்னு சிந்தனை வந்துச்சுன்னா நம்முடைய தொழுகை மாற்றம் அடையாதா? கண்டிப்பா மாறும். எனவே கணித்துக்குரியவர்களே, நம்முடைய தொழுகை இறையச்சம் உள்ள தொழுகையாக கண்டிப்பா மாறணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இதற்கு ஒரு 10 வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்துல என்ன செய்யறேன், ஒரு 10 வழிமுறைகளை சொல்றேன். கவனமா பண்ணிக்கலாமா? 10 கவனமா பண்ணிக்கலாம். ஒன்று, முதலாவது பாங்கு சொல்றாங்க இல்லையா, அந்த பாங்குக்கு கவனமா பதில் சொல்லணும். நம்ம அதுல அசால்ட்டா இருக்கவங்க தான் என்ன செய்யுது, பாங்கு ஒளி கேட்டவன் என்ன வசதி வரணும், மாலிக்குல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம் என்று அழைக்கிறான். சாதாரண ஒரு அரசியல்வாதி கூப்பிட்டாங்க, ஓடி போறான்னு சொல்றாரு. என்னை யார் கூப்பிட்டா? ஜல்ல ஜலால் அல்லாஹ் கூப்பிட்டான். போக முடியாது, உடனே கிளம்பணும். ஒன்று, அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும். இரண்டாவது, ஒழு செய்யறமா இல்லையா? ஒழு செய்வது என்ன சிந்தனை வரணும். ஒரு பெரிய அதிகாரியை நீங்க சந்திக்க போறீங்க, என்ன செய்வீங்க? குளிப்பீங்க, அத்தர் பூசிக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுருவீங்க, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் அடிச்சு என்ன செய்வீங்க? சுத்தமா போவீங்க. நான் அவரை பார்க்க போறேன். ஒழு செய்வது என்ன வரணும்? நான் அல்லாஹ் கிட்ட போய் பேச போறேன். அல்லாஹ் எத்தனை நபர்களுக்கு இந்த சிந்தனை வருது? ஒழு செய்வது. ஒரு அதிகாரியை பார்க்க போகும்போது சுத்தமா போகணும், அதனால நான் குளிக்கிறேன், அவரை பார்க்க போறேன், முகத்தை கழுவுறேன்ற சிந்தனை வருது. நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறேன், அல்லாஹ் கிட்ட பேச போறேன், எனவே முகத்தை கழுவுறேன். எத்தனை பேருக்கு சிந்தனை? இந்த சிந்தனை ஒழுங்குல வரணும். மூன்றாவது, முன் சுன்னத்துகளை தொழுவுங்க. குறிப்பாக சுன்னத்தி முஅக்கதா, ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத், லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத், லுஹருக்கு பிறகு 2 ரக்காத், மக்ரிப் பிறகு 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத் இல்லையா? இந்த தொழுகையில என்ன செய்யணும்? முன்பின் சுன்னத்துகளை கண்டிப்பா தொழணும். இல்லைன்னு என்ன தெரியும் நடக்குது? அதாவது உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ஒரு விளையாட்டு வீரர் 10ஆம் தேதி விளையாடுவாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்குவாருன்னு வைங்க. அவர் வீட்டுல இருந்து நேரம் 10ஆம் தேதி தான் வந்து விளையாடுவாரா? என்ன செய்வாரு? 9ஆம் தேதி, 8ஆம் தேதி, 7ஆம் தேதி என்ன செய்வாரு? பிராக்டிஸ் பண்ணுவார். ஏன்? அவர் பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன செய்வார்? 10ஆம் தேதி ஒழுங்கா விளையாடுவார். முன்பின் சுன்னத்துகளை தொழுதாதான் ஃபர்ல நீங்க சருன்னு நீங்க கடையிலிருந்து வந்தீங்க, இது கடையில ஒரு பிரச்சனை, அதே சிந்தனை வந்து கடைசி அந்த இக்காம சொல்லும் போது வந்தீங்க அப்படின்னா அதே சிந்தனை என்ன செய்யும்? ஃபர்ல அப்படியே ஃபர்ல முடிஞ்சுட்டு முன் சுன்னத்தை தொழுது கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா என்ன செய்யும்? அந்த அந்த இதெல்லாம் போய் அந்த ஃபர்ல பியூரா தொழணும். அப்ப முன் சுன்னத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பாக தொழணும். எத்தனாவது விஷயம் சொல்லியிருக்கேன்? 3 சொல்லுங்க. 4வது, மன ஓர்மையை கெடுக்கிற மாதிரி உள்ள எதையுமே செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் துழுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல எதிரில் ஒரு ஸ்கிரீன், அதுல வண்ணங்கள் படிச்சுட்டு இருக்கு. தொழுது சலாம் போட்டோடனே சொன்னா, ஆயிஷா இந்த ஸ்கிரீனை முதலிட்டு தொழுகையில அந்த பக்கம் கவனம் போகுதுன்னா. ஒரு தடவை ஒரு சாமி வந்து அபூ ஜுஹ்னி என்ற சாமி ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு. நான் சொல்லி இது போட்டுக்கிறீங்க சொல்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தொழுது சலாம் கொடுத்தோடனே சொன்னாங்க, இந்த ஆடையை கொண்டு போய் அபூ ஜஹலிடம் கொடுத்து விட்டு சாதாரண ஆடையை வாங்கிட்டு வந்துருங்க, தொழுகையில கவனம் எங்கேயோ போகுது. எனவே இந்த செல்போனை ஆன்ல வைக்கிறது, அதே மாதிரி இந்த டிஷர்ட் ஏதாவது எழுதிட்டு வந்துடுறது, பின்னாடி தான் எழுதியிருக்கு நினைப்பாங்க. உங்க பின்னாடி நான் எழுதியிருக்கு, ஆனா உங்களுக்கு பின்னாடி நிக்கிறது என்ன செய்யறாரு? அமெரிக்கா லண்டன் அவர் தொழ முடிச்சு வாய் விட்டு வாச்சாருன்னு வைங்களேன், தொழ முடிஞ்சிடும். சரியா? அதுல என்னமோ இருக்குது, போட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் கீழே சின்ன சின்ன இடத்துலாம் அவர் பாட்டு வாச்சாருன்னா அப்படின்னா அவர் தொழுகையை கெடுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். 5வது மிக முக்கியமானது, பாவங்களை விட்டு தவிர்க்கணும். அதாவது அல்லாஹ் இங்க இறையச்சத்தோடு தொழுவாங்கன்னு சொன்ன பிறகு வீணான செயல்பாடுகளை விட்டு தவிர்த்திருப்பார்கள். வீணான செயல்களில் வெளியில ஈடுபட்டா தொழுகையில ஓர்மை வர. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, தூசி வந்து கொட்டுது, இந்த பக்கம் கதவுல இருந்து தூசி, ஜன்னல இருந்து தூசி வருது, ஐயோ உள்ள தூசி வருது உள்ள தூசி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தூசி வரது நின்றுமா? இப்ப நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். தொழுகை துப்பி விட்டு என்னென்னமோ சின்ன வருது என்னென்னமோ சின்ன வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், வரதான் செய்யும். என்ன செய்யும்? வீட்டுல இருக்கிறவரு தூசி வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜன்னலை போடணும், கதவை போடணும். அது மாதிரி தான் காதை போடணும், கண்ணை போடணும், தொழில் வரணும்.
தன்னை தாழ்த்துவார்களோ அவர்களுக்கு இபாதத்தில் ஒரு உயிரோட்டம் அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு? கண்ணை யார் பாதுகாக்கிறார்கள்? எனவே எத்தனை விஷயம் முடிஞ்சு சொல்லு? 5 முடிஞ்சு. 6வது, செயல்பாடுகள்ல கவனம் செலுத்திட்டே இருக்கணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ருகூல செல்லுதா இருக்கு. இந்த கவனத்தை கொண்டு நிறைய பேர் இந்த கவனமே இருக்கு. என்ன நடந்துட்டு தெரியல. அல்லாஹ்வுக்கு சொல்றோம், எல்லாம் போறேன். நான் ருக்கு செய்யறேன். இப்ப நான் ருக்குல இருக்கிறேன். சுப்ஹான ரப்பி அப்படி ஓடிட்டு இருக்கேன். சுப்ஹான ரப்பி ஆலா ஓடிட்டு இருக்கேன். இந்த சிந்தனை வரணும். அடுத்து கணியத்துக்குரியவர்களே, 7வது விஷயம், அர்த்தம் புரிந்து ஓதும். சுப்ஹான ரப்பி ஆலா என்ன அர்த்தம்? அர்த்தத்தெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, சுப்ஹான ரப்பி ஆலா என்ன அர்த்தம்? உயர்ந்த அல்லாஹ் பரிசுத்தம். ஆனா ஆக கீழே இருக்கேன், சரிதான் இருக்கேன். ஆனா என்ன படைச்ச ரப்பு தான் ஆக உயர்ந்த அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிந்தனை எவ்வளவு சொல்லணும்? 8வது விஷயம், ரொம்ப கவனமாக, கண்ணியமாக, பயபக்தியாக அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தவனாக நிற்கணும். ரொம்ப கவனமா நிற்கணும். நான் சொன்னேன் இல்லையா, சலாம் சொல்றதே இதுதான். வெளி உலகத்திலே மறக்கணும். அந்த கவனமா நிற்கணும். 9வது விஷயம், அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அல்லது அல்லாஹ் நம்மை பார்ப்பதை போன்று தோணும். 10வது விஷயம், கடைசியா கணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு சின்ன உபதேசம் ஒன்று செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எப்ப தொழுதாலும் இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை நினைச்சு தொழுகணும். எப்ப தொழுதாலும் இதான் கடைசி, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு அவ்வளவுதான், மூத்து தான் அப்படின்னு நினைச்சு நீ தொழுவான்னு நினைச்சு பாருங்க எப்படி இருக்கணும். கணியத்துக்குரிய ஆனா ஹதீஸ்ல வந்து கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு காலம் ஒரு மனிதன் 60 ஆண்டு காலம் தொழுதிருப்பானா. எத்தனை ஆண்டு காலம்? 60 ஆண்டு காலம். ஆனா அவனுடைய ஒரு தொழுகு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, கழிஞ்சிடக்கூடாது. ஹதீஸ்ல நீங்க தொழ ஆரம்பிச்சா நல்லா தொழுவுங்க, இல்லைன்னு சொன்னா நல்லா தொழுதீங்கன்னா அந்த தொழுகு வா செய்யணும். யாரெல்லாம் என்னை பாதுகாத்ததை போட்டு இவரை பாதுகாத்துக்கணும். ஆனா தொழுகையை அசால்ட்டா தொழுதீங்கன்னா அந்த தொழுகை சொல்லுமா, யாரெல்லாம் என்ன வீடடிச்ச மாதிரி என்ன வீடடிச்சு உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, பழைய துணியை சுருட்டி முகத்துல வீசுற மாதிரி என்ன செய்வான், வீசிடுவான். அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகைகளை எல்லாம் பாதுகாப்பானாங்க. ஒருமையாக தொடரக்கூடிய, இறையச்சத்தோடு தொடரக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியம் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله